காலையில் 11 மணி இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மீன் கடை இருந்துச்சு. நான் அங்கே கிளம்பி போனேன். மீன் கடைக்கு போனால் அந்த மீன் கடைக்கு தக்கன ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தது. நதிகளில் மீன்கள் நீந்துதமா, அந்த நதிக்கு ஒரு வழியும் இல்லையம்மா. சரி, பாட்டு மேட்சாக இருக்கு அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். அங்கே போனதுமே முதல்ல கண்ணுக்கு தென்பட்டது நண்டு தான். நண்டையுமே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே போய் பார்த்தா விதவிதமான கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. மீன்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கடலில் சூர மீன், ஊளி மீன், அயிலை, சாலை இப்படி நிறைய மீன் இருந்தது. ஊளி மீனில் பெரிய மீன் இருந்தது. ஊளி மீனோட குட்டி குழந்தை பால் ஊளி அதுவும் இருந்துச்சு. பால் ஊளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த பெரிய ஊளியோட சின்ன ஊளி பால் ஊளின்னு சொல்லுவாங்களா, அதில் நல்லா மசாலா இறங்கி வறுத்து சாப்பிட்டா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஊளி மீனோட குட்டி குழந்தை பால் ஊளி கொஞ்சமும், அயிலை மீன் கொஞ்சமும் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த கடையில் சின்ன மீன் பெரிய மீன் எதுவாக இருந்தாலும் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிக்கன், மட்டன், பீஃபு, முட்டை எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெங்காய தக்காளி இல்லாமையா, அதனால் நான் வெங்காய தக்காளி வாங்கிறதுக்காக நான் காய்கறி கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அப்பப்போ போய் நான் காய்கறி வாங்கிக்கிடுவேன். இந்த கடைக்கு நான் ரெகுலர் கஸ்டமர். ஒரு சில காய்கறியை நான் பார்த்து எனக்கு எடுக்க தெரியும். அந்த முள்ளங்கி எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அந்த அண்ணாவே செலக்ட் பண்ணி ஒரு நல்ல முள்ளங்கியை எடுத்து எனக்கு கொடுத்துட்டாங்க. தக்காளி பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு தக்காளி கொஞ்சம், பொடி உள்ளி, பல்லாரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கிக்கிட்டேன். எங்கள் ஊரில் 2 நாளைக்கு முன்னாடி குத்தால அருவியிலே குளிப்பது போல் இருக்குதா அப்படின்ட்டு குளுக்குளுன்னு இருந்தேன் எங்கள் ஊர். இப்போ கண்ணே கசக்கம் சூரியனோ ரெட் அப்படின்ட்டு வெயில் கொளுத்தி எடுக்கு. வீட்டுக்கு வந்ததும் 2 மீனையும் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி இந்த பால் ஒலியை மசாலா தடவி விரவி வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பால் ஒலி ஃப்ரை பண்ணுறதுக்கு வெறும் உப்பு, மிளகாய், மிளகுத்தூள் இந்த 3ஐயும் போட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். அல்டிமேட்டாக இருக்கும். மீனை பொரிச்ச உடனே அம்புட்டு ருசியாக அமர்க்கலமும் அமிர்தமாக இருக்கும். மீன் லவர்ஸ் எல்லாருமே இந்த மீனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு தடவை மீன் குழம்பு வைக்கும்போது ஒவ்வொரு டிசைனில் டேஸ்ட் இருக்கும். இதோட நான் மீன் குழம்பு 398 தடவை வைக்கிறேன். கடவுளே, தெய்வ மாதாவே, இந்த தடவை குழம்பு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கணும். கடைசியில் தேங்காய் பல்லாம் போட்டு கரெக்ஷன் காம்பினேஷன்லாம் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அழகு போல் அடிபொலியாக இருந்தது குழம்பு.